ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றுமொரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய பொழுதாக அமைய எல்லாம் பல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது மாசி மாதம் வெள்ளிக்கிழமை 20/2/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து ராகு காலமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை. அடுத்து யமகண்டமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:33க்கு இன்றைய நாளினுடைய சூரியோதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று மாலை 3:53 வரை திருத்தியை திதியும் பின்பு சதுர்த்தி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று இரவு 9:19 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் பின்பு ரேவதி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று இரவு 9:19 வரை மகம் பின்பு பூர நட்சத்திரங்கள் நிலவுகின்றன. மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். அந்த வகையிலே அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாக்கீம் கம்பீராவர்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்ரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசது கிருகே சர்வ மாங்கல்யயுக்தாம். ஓம் மகாலக்ஷ்மீ ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 8ஆம் நாள் 20/2/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசார சீரராக அதிகாலையில் எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் அந்த இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியது. ஆலயங்களிலே சென்று நாம் வழிபாடுகள் செய்வது, ஆலயங்களிலே இந்த பாடசாலை மாணவ செல்வங்கள் எல்லாம் பாடசாலைக்கு அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று
காலையிலே இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு இந்த சிவபுராணத்தை காலையிலும் மாலையிலும் பாராயணம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளையும் தரக்கூடியது. சிவாய நமையென்று சிந்தித்து இருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்கின்ற வகையிலே இந்த சிவபுராணத்தை எல்லாம் யார் யார் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா வினைகளும் நீங்கி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் கிடைக்கக்கூடிய வகையிலே அமையக்கூடியது. பல்வேறு இடங்களிலும் இந்த மாசி மகத்தை முன்னிட்டதாகிய மகோற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவ்வாறு இந்த மாசி மகோற்சவம் இலங்கை திருநாட்டில் புகழ்பூத்த மலையகத்தின் கண்ணே மாத்தளை என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு அருளாட்சி புரிகின்ற அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள், மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய இந்த மாசிமக மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவம் என்றாலே உன்னதமான யாகம். அங்கே யாகசாலையிலே விசேஷமான பூஜைகள், ஹோமங்கள், அபிஷேகங்களோடு இந்த யாக தரிசனம் சுவாமி வலம் வந்ததும் அந்த ஈசான திக்கிலே வந்ததும் அங்கே புஷ்பாஞ்சலி கொடுக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வேதபாராயணம், தேவார திருமுறைகள் பாராயணங்கள், நாதாஞ்சலிகள், ராகாஞ்சலிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். இவ்வாறு இந்த உற்சவ காலங்களிலே நாமும் சென்று ஆலயங்களிலே தொண்டுகள் செய்வது, பூஜைக்கு தேவையான மலர்கள் பறித்து கொடுப்பது, பூமாலை தொடுத்து கொடுப்பது, ஆலயத்தை சுற்றி கோலமிடுவது, அலங்காரம் செய்வது, இன்னொரு இந்த சரியை தொண்டுகளை எல்லாம் நாம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது சுவாமிக்கு குடை பிடிப்பது, தீவட்டி பிடிப்பது, சுவாமியை தோளிலே காவுவது, மலர் தூவி பிரார்த்தனை செய்வது, சுவாமி வலம் பெறுகின்ற பொழுது கூட்டு பஜனைகளாக பிரார்த்தனைகள் செய்வது, இவையெல்லாம் இந்த உற்சவ காலங்களிலே எல்லா விதமான சிறப்புகளையும் தரக்கூடியதாக அமையக்கூடியது. அவ்வாறு இந்த மகோற்சவத்திலே இந்த யாக பூஜை வழிபாடுகள் மிகவும் உன்னதமாக காலை மாலை அந்த யாகசாலையிலே ஆகுதிகளெல்லாம் நடைபெறும். இவ்வாறான சிறப்பு நடைபெறுகின்ற இந்த உற்சவ காலங்களிலே அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று நாம் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். நமக்கு பெரிய பெரிய ஆலயங்களுக்கு செல்ல முடியவில்லை என்றால் பக்கத்திலே உள்ள ஆலயத்துக்காக சென்று பிரார்த்தனை, அது பெரிய கோயிலில் போய் கும்பிட்டால்தான் பலன் கிடைக்கும் என்றதல்ல. அங்கே எந்த ஆலயமாக இருந்தாலும் மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக இறையருளெல்லாம் கூடி வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை அருமையாக வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிய காலை வணக்கம். இன்றைய நாள் 20/2/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக உண்டு, பணப்பிரபு திருத்தேரமாக உண்டு. இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகத்திடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பும் அனுகூலமும் தரும், எடுக்கின்ற முயற்சிகளை வெற்றிகள் உண்டு, பணப்பிரபு திருத்தேரமாக உண்டு. மிதுன ராசி மிருகத்திடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளை சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், முயற்சிகளிலே நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள்
வெற்றி நாளாக அமைகின்றது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பும் மேன்மையின் தரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசி உத்திரன் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளை சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், எதிர்பாராத சிக்கல்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே மந்த நிலைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளில் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமைகின்றது. தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமைகின்றது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பும் நேர்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். தொழில் முன்னேற்றங்கள் உண்டு, பணவரவு சிறப்பாக இருக்கும். நன்றி. பொதுவாக எங்களுடைய செயல்பாடுகளிலே நாங்கள் அன்றாட வாழ்வியலிலே வரையறுக்க வேண்டிய விடயங்கள் பல உண்டு. எங்களுக்கெல்லாம் ஒரே சீரான வாழ்வியலை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அந்த வாழ்வியலிலே ஏற்றத்தாழ்வுகள் அடிக்கடி நாங்கள் சந்திக்கின்றோம். ஆனால் அந்த எங்களுடைய செயல்பாடுகளிலே நாங்கள் மாற்றம் கொண்டு வர வேண்டும். எங்களுக்கு இருக்கின்ற முக்கிய பிரச்சனைகளே அதுதான். நான் இப்படித்தான் வாழ்வேன், எனது நடைமுறை இப்படித்தான் இருக்கும் என்பது மிக மிகச் சரியான தெளிவான முடிவுதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களுடைய வாழ்வியல் அதே போக்கோடு நாங்கள் செல்கின்ற பொழுது எங்களுக்கு ஒத்துழைப்பவர்களும் அதே போக்கோடு இருக்க வேண்டும். நாங்கள் செய்கின்ற தொழில் நல்ல நேர்மையாக சரியாக போய் கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு பக்கமுள்ளவர்களும் அதை ஆமோதித்து அதற்குரிய செயல்பாடுகளை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் அந்த வாழ்வு சுலபமாக சுமூகமாக எங்களுடைய எண்ணங்களை ஈடேற்ற செய்யும். எங்களுக்கு தடைகளும் பிரச்சனைகளும் வருகின்ற பொழுது நாங்கள் ஒன்றில் எங்களுடைய கோட்பாட்டை விட்டு கொடுக்க முடியாவிட்டால் ஒதுங்கி விடுகின்றோம், அல்லது அவர்களோடு முட்டி மோதி அவர்களுக்கு இதை விளங்கப்படுத்தி இதுதான் சரியான வழி என்று சொல்லி செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும். இந்த 2 முயற்சிகளிலே பெரும்பாலும் ஒதுங்கி விடுவத செயல்கள் தான் இங்கே கூடுதலாக காணக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் இப்பொழுது உள்ளவர்களெல்லாம் ஒருவரை எதிர்ப்பதிலே தான் மும்மரமாக இருப்பார்கள். அதனுடைய நியாயத்தை புரிந்து கொள்கின்ற தன்மைகள் இப்பொழுதுள்ளவர்களுக்கு மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. எனவே அறிவு சார்ந்தவர்கள், அனுபவம் நிறைந்தவர்கள் தகராறு தேவையில்லை என்று ஒதுங்கி விடுகின்றார்கள். அந்த ஒதுக்கத்தினாலே பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. நல்லவர்கள், அறிவு சார்ந்தவர்கள், நல்ல நேர்மையான நடைமுறை கொண்டவர்களெல்லாம் ஒதுங்கப்படுகின்ற பொழுது இங்கே மற்றவர்களுடைய ஆதிக்கங்களினால் மூலமாக நடைமுறைகள் மாறுபடுகின்றன. இதனாலே பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் அமைகின்றது. எனவே இந்த வாழ்வியலிலே இதை நாங்கள் எல்லோரும் கவனத்திலே கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் தேவை நல்லது நடக்க வேண்டும். எல்லோருக்கும் தேவை வாழ்வியல் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லோரும் பகைமை இல்லாத ஒரு நட்போடு வாழ வேண்டும். இவற்றையெல்லாம் மனதிலே கொண்டு செயல்பட்டால்தான் அந்த வாழ்வு இங்கிதமானதாக இனிமையானதாக இருக்கும். நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான
பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலிருதி ஒப்புரவின் நல்ல பிற. இக்குறளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. இக்குறளினுடைய பொருளாக பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவை போல நல்லவனாகிய வேறு அறப்பகுதிகளை தேவர் உலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது. இக்குறளினுடைய பொருளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவை போல நல்லவனாகிய வேறு அறப்பகுதிகளை தேவர் உலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றுமோர் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.